विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् तारणो दुष्कृतिः पुण्यो दुष्स्वप्ननाशनः वीरः रक्षणः सन्तः जीवनः पर्यवस्तितः. அவருடைய நாமாக்கள்ல பீஷ்மாச்சாரியர் சொன்னது தர்மபுத்திரர் கேட்டு தெரிஞ்சின்ற நாமாக்கள் ஆனுசாசனிக பர்வாவில் 149வது அத்தியாயமாக அமைஞ்சிருக்க. அதுல புண்ணியஸ்ரவண கீர்த்தனங்கிற நாமாவை பார்த்தோம். பகவான் நாமாவை கேட்கணும்னா ஜென்மாந்தரத்துல பாக்கியம் இருக்கணும். யாரு புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவளால் தான் கேட்க முடியும். யாரு புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவளால் தான் சொல்ல முடியும். கீர்த்தனமோ சிரவணமோ புண்ணியத்தினுடைய காரியம், ஜென்மாந்தரத்தினுடைய பாக்கியத்தினுடைய காரியம்னு சொன்னார். அதே மாதிரியே இந்த ஜென்மாவில நாம் புண்ணியம் சிரவணம் பண்ணினாலோ அல்லது கீர்த்தனம் பண்ணினாலோ ஏதோ போன ஜென்மாவில் பண்ண புண்ணியம் ஆயிடுது சார், அது புண்ணியம் கேட்டோமோ இல்லையோ அப்படின்னு இல்லை, மறுபடியும் உங்களுக்கு புண்ணியம் உண்டாகிறது அப்படிங்கிற விசேஷமான ஒரு அம்சம். எய்தம் ஸ்ருணுயான் நித்தியம் எஸ்டாபி பரிகீர்த்தையே நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரேஹ மானவா இஹ அமுத்ரச்ச. இந்த லோகத்திலையும் மேல் லோகத்திலையும் அவனுக்கு நல்லதான் நடக்கும், சகல க்ஷேமங்களும் நடக்கும் அப்படின்னு அவருடைய நாமாக்களுடைய விசேஷம் சொன்னோம். அதற்கு பிறகு அடுத்த நாம உத்தாரணா. சம்சார சமுத்திரத்தில் இருக்கக்கூடியதான துன்பங்கள்ல இருந்து நம்மள கை தூக்கி விடுறார். அதனால சம்சார சாகரா உத்தாரயத், எல்லோரையும் கை தூக்கி விடுறார். ஏன் நம்மளே வர முடியாதோ? முடியாது. இந்த சம்சாரங்கிறது சேரு மாதிரி, அதுக்குள்ள மொழி போயிட்டா ஒரு காலம் எடுக்கணும்னா இன்னொரு காலம் அடுத்து வச்சா தான் எடுக்க முடியும். மறுபடியும் இந்த காலம் எடுக்கணும்னா அந்த காலம் எடுத்து வச்சாதான் எடுக்கணும். இப்படி சம்சாரத்துக்குள்ள மனுஷன் என்ன பண்ணணும்னு தெரியாம தத்தளிச்சுண்டு அப்படி இருக்க அவளை இந்த தேர்ல இல்லாத ஒரு வியக்தி அவரால் தான் தூக்க முடியும். சம்சார சம்பந்தமே இல்லாமல் மாயைக்கு அதீதமாக எல்லோரையும் எல்லோரிடத்தையும் பரம கருணையோடு இருக்கக்கூடியதான பகவான் அவர் சேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். என்னை யார் போற்றுகிறாளோ, என்னை யார் நினைக்கிறாளோ அவளை நான் கை கொடுத்து நானே சம்சார சமுத்திரத்தை கரையேற்றி வைக்கிறேன் அப்படின்னு பிரதிக்க. வெறுமனு பகவானே ஞானத்தினால உபனிஷத்து ஞானத்தினால அறிந்தவா அவளே முன்னுக்கு வர. ஆனா யாரால அது முடியலையோ அவளுக்கு நான் கையை கொடுத்து அவளை சம்சார சமுத்திரத்தை தாண்டும்படி பண்றேன் அப்படின்னு சொல்ற. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? உத்தாரணா. உத்து தாரணா. சம்சார சமுத்திரத்து கீழே இருக்கிறவாள மேல தூக்கி கரையில வச்சு மறுபடியும் சம்சாரத்துல விழாம பாக்குறேன். அதான் ரொம்ப மேல தூக்கி வச்சாலும் மறுபடியும் விழுந்துடலாமே, மறுபடியும் அந்த சம்சாரத்துல வைராக்கியம் வரும்படி பண்றாங்க. சம்சாரத்துல வைராக்கியம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, நாம் எந்த நிலையில இருக்கோமோ இது சரியானதல்லங்கிற அறிவு நமக்கு வரணும். அந்த அறிவு வந்தா அப்புறம் நாமளே இதை விட்டு போயிடுவோம். எந்தெந்த பொருள்கள்லாம் வசதி என்று நாம் கருதுகிறோமோ, எதனால் நமக்கு இன்பம் வருகிறது என்று கருதுகிறோமோ அவைகள்ல இன்பம் வரா போல கொடுக்கறா போல இது மாதிரி இருக்கே தவிர வசுதா அவைகள் இன்பம் கொடுக்கல. அவைகள்ல துன்பமும் இருக்கு, வசம்னா துன்பம் தான் இருக்கு. இன்பம் இருக்கா போல காணல் நீர் மாதிரி. அதை பார்த்தோமே ஏன்னா ஜலம் இருக்கு நினைச்சிட்டு ஓடுறான். கிட்ட போற மறுபடியும் ஜலையில எட்டி. அதே போல தானே வாழ்க்கை.
எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலும் சரி, அது அப்புறம் அதை பண்ணலாம் அது பண்ணலாம் சரி, எப்பவுமே பண்ண முடியாம எப்ப பண்றதுக்கும் சிரமமா தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதான இந்த சம்சாரத்துல இருந்து அவளை மேல் நோக்கி அவளை மேல் தூக்கி விடுறார். ஆகையால் பகவானுக்கு உத்தாரணா சம்சார சாகராது உத்தாரயதி இது உத்தாரண. அதற்கு துஷ்கிருதி. துஷ்கிருத்தின்னா பாபங்கள்னா நமக்கு தெரியல, ஏதோ பாபங்களை பண்ணிட்டு இருக்கோம். பண்ணப்படாத யாரும் பாபம் பண்ணணுங்கிற எண்ணத்தோட பண்றதில்லை. ஆஸ்திகால் எல்லோருக்கும் புண்ணியம் பண்ணணும், சுகமா இருக்கணும், நல்லதாகவே இருக்கணுங்கிற எண்ணம் நிசர்க்கமாக இருக்கு எல்லோருக்கும். நான் பாபத்தை பண்ணணும் கஷ்டப்படணும்னு யாரும் நினைக்கல. இருந்த போதிலும் அவனால பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா அவன் மனசுல ஆசை இருக்கு. அந்த ஆசையினால ஏவப்பட்ட அந்த காரியத்தை பண்ணணும் எனக்கூடியதான தீர்மமான எண்ணத்துக்கு அவன் அந்த காரியங்களை வழிந்தான். இப்படி பாபங்களால அவனுக்கு இஷ்டம் இல்லாதவனே சம்பாதித்துக் கொண்டிருக்கான். இந்த பாபங்கள்லாம் எப்படி போக்கடிக்கிறது? பாபம் பண்றப்ப சரியா இருக்கு. ந பாப பலமிச்சந்தி பாபம் குருவந்து எத்ததா. யாருக்கும் புண்ணியத்துல ஆசைத்தான் இருக்கு, ஆனா புண்ணியம் பண்ணணுங்கிறது சிரமமா இருக்கு. புண்ணிய பலம் நல்லா இஷ்டமா தான் இருக்கு, ஆனா புண்ணியம் பண்றது கஷ்டமா இருக்கு. நான் பாப பலம் இச்சந்தி, பாபத்தினுடைய பலமா துக்கம், அதை வேண்டாம்னு நான் சொல்றேன். ஆனா பாவத்தை எத்தனதா எஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான் சார். ஏன் பண்ணாமல் இருக்க முடியல அவனால. ஆகையா அவனுடைய பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு வழி என்ன? அதான் பகவான் அவர் ஆராதனை பண்ணோமையானால் அவருடைய நம்ம பண்ணியதான பாபங்கள்ல அன்னைக்கே அழிஞ்சு போகுது. அதான் சந்தியாவதனத்திலேயே எதன்னாத் குருதே பாபம் ததன்னாத் பிரதிமுச்சதே, எத் ராத்திரியாத் குருதே பாபம் தத்ரியாத்திரியா பிரதிமுச்சதே. அப்படி பகல்ல பண்ணின பாபங்கள்லாம் சாயங்காலம் சந்தியாவதனத்துல போயிடுது. சாயங்காலத்துல இருந்து காலமே பண்ற பாபங்கள், காலமே வரைக்கும் பண்ணின பாபங்கள்லாம் காலமே இருக்கக்கூடியதாக சந்தியாவதனத்துல போறது. அப்படி இது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த பகவான் நாமம் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கோபிவா யஸ்மதே புண்டரீகாட்சம் சபாக்கியாபியந்தர அப்படின்னு. அப்படி அந்த பகவான் நாமா என்ன பண்றது? நம்மளுடைய பாபங்களை அன்னன்னைக்கு எரிக்கிறது. ஆகையால் பகவானுக்கு என்ன துஷ்கிருதி. துஷ்கிருதி பாப சங்கேதாக, பாபங்களோட பாபங்கள் என்ற பெயரோட கூடியிருக்கிற செயல்கள் அவைகளை துஷ்கிருதிஹா ஏ பாபகாரிணா தான் ஹந்தி சிவா. ஒரு அர்த்தம் உங்களுடைய பாபங்களை எல்லாம் அழிக்கிறார்னு சொல்ல. இன்னொரு அர்த்தம் பகவானுடைய கட்டளை எது இருக்கோ அதை கெடுக்கணுங்கிறதுக்காக பாபங்கள் பண்ணிட்டு இருக்காரு பட்சத்துல அரக்கர்கள், அவளை சொல்றார். அவளை வேற வழி இல்லை. என்ன அவன் பகவான் பண்ணியிருந்தான் அந்த ஒரு கட்டுத்திட்டங்கள் இருக்கு, அதை உடைக்கணும் அப்படின்னு பாக்குறான். ஆகையால் அவளை கொண்டு மறுபடியும் தர்மத்தை நல்லாக்குறார். ஆகையால் பகவானுக்கு துஷ்கிருதிஹா உத்தாரணோ துஷ்கிருதிஹா. பகவானுக்கு என்ன பேரு? அடுத்தது புண்ணியா. பகவானுக்கு புண்ணியஹான்னு பேரு. பகவான் போட்டுட்டு இருக்க மாலைக்கும் புண்ணியஹான்னு பேரு. புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம். புண்ணியோபேதம் புண்ணியத்தோட கூடி இருக்கிறவர்னு என்ன அர்த்தம்? புண்ணியம்னா துளசி. துளசி மாதாக்கு புண்ணியான்னு ஒரு பேர். புண்ணியோபேதம்னு துளசி மாதையை தரித்தவர்னு அர்த்தம். அவருக்கு துளசி மேல அவ்வளவு இஷ்டமா. துளசி எங்க இருக்கோ அந்த இடத்துல பகவான் இருப்பார். அந்த துளசியானது ரொம்ப இஷ்டம்னா என்னன்னு, ரொம்ப நல்லது பண்றது மனுஷாளுக்கு. மனுஷ ஜென்மாவில் எடுத்துட்டவாளுக்கு எல்லாருக்கும் அந்த துளசியானது அவள் உடம்புல இருக்கக்கூடியதான எல்லா விதமான சர்ம வியாதிகளை போக்கடிக்கிறது, கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான வியாதிகள்லாம் போக்கடிக்கிறது. ஆகையால் தான் துளசி மடத்தை ஆத்துல இருக்கணும், அதுக்கு பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. சாயங்கால வேளையில அது விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கு நமஸ்காரம் பண்ணுவா ஸ்திரீகள். அந்த துளசியானது அந்த கொஞ்சம் ஒரு உஷ்ணத்தோட இருக்கும் பொழுது நல்ல காத்த வீசுமா. அந்த காத்தனால எல்லா பாபங்களும் போகும், மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்கள்லாம் ஓடி போயிடும். அப்படி அந்த துளசிக்கு ரொம்ப கௌரவம் சொல்லியிருக்கேன். அதோட மட்டும் இல்ல, செப்பு பாத்திரத்துல தீர்த்தத்தை வச்சு அந்த தீர்த்தத்துல கொஞ்சம் துளசியை விட்டு அந்த தீர்த்தம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆனப்ப அந்த உள்ள வாங்கிட்டோம். ஏன்னா இந்த ரத்தத்துல இருக்கக்கூடியதான கெட்ட குணங்கள்லாம் போறதுன்னு ஆயுர்வேதத்துல. அப்படி அந்த புண்ணியான்னு பேர் இருக்கு. அந்த புண்ணியா துளசி
அதுக்கு ரொம்ப இஷ்டமானவர். ஆகையால் அவருக்கு புண்ணியான்னு பேர். அதோட மட்டுமல்ல, ஸ்மரதாம் குர்வதாம் சர்வேஷாம் புண்ணியம் கரோதி. யார் அவரை நினைக்கிறாளோ, அவருடைய நாமாக்களை சொல்றாளோ, அவளுக்கு எல்லோருக்கும் புண்ணியத்தை உண்டு பண்றார். பகவான் சொல்றார், நான் புண்ணியத்தை கொடுக்கலப்பா, நீ பண்ணினா ஆகையால் உனக்கு புண்ணியம் வந்தது. நீ என்னுடைய நாமாவை சொன்னா, என்ன நினைத்தா ஆகையால் உனக்கு புண்ணியம் வந்தது. ஸோ பகவானா யாருக்கோ வேண்டிய ஆளுக்கு புண்ணியம் கொடுத்துட்டார், இன்னொருத்தருக்கு பாபம் கொடுத்துட்டாருங்கிற சொல்லம் இல்லை. யார் யார் பகவான் நாமாவை சொல்றாளோ, பகவானுடைய ஸ்மரணம் வச்சிருக்காரோ, அவ எல்லோருக்கும் புண்ணியம் தானா உண்டாகிறது. ஆகையால் ஸ்மரணாதி குர்வதாம் சர்வேஷாம் புண்ணியம் கரோதி. அதுல வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. யார் நினைச்சாலும், குமார் நினைச்சாலும், ஸ்ரீ நினைச்சாலும், குழந்தை நினைச்சாலும், வயசானவன் நினைச்சாலும், இக்கட்டு வேலை நினைச்சாலோ, இல்ல சாதாரணமா சும்மாவன் நினைச்சாலோ அது வேற. கஷ்டம் வந்து இப்ப நினைக்கிறது வேற, ஆர்த்தனாக இல்ல சாதாரணமா இருக்கும் பொழுது நினைச்சாலும், எப்ப நினைச்சாலும் சரி உங்களுக்கு புண்ணியம் உண்டு சார். என் பேரு என்னைக்கு சொன்னாலும் உங்களுக்கு புண்ணியம் உண்டு. வாயை விட்டு சொன்னா புண்ணியம் உண்டு, மனசால் நினைச்சா புண்ணியம் உண்டு, இல்ல கேட்டாலும் புண்ணியம் உண்டு. ஆகையால் தான் அவருக்கு புண்ணியான்னு பேர். மரணாதி குர்வதாம் சர்வேஷாம் புண்ணியம் கரோதி இது. சர்வேஷாம் ஸ்ருதி ஸ்மிருதி லட்சணையா வாச்சா புண்ணியமாகட்டே இதுவா புண்ணியா. அதோட மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டு இருக்க, ஸ்ருதிகளும் ஸ்ருதிகளும் அவர் மூச்சுக்காத வழியா விட்டார் வெளியில. வேதங்கள் எல்லாம் அபௌருஷையும் உத்தரால் எழுதப்பட்டதான கிரந்தம் இல்லை. அது நமக்கு எப்படி கிடைச்சது? தனக்குள்ள ஓங்கார வடிவமாக இருந்தவர் அந்த வயல்தான். அதான் அந்த ஓங்கார வடிவமா இருக்கக்கூடியதான வேதங்களே வெளியில விட்டார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகினோதி தஸ்மை. முதல்ல பிரம்மதேவர் உண்டானார். அந்த பிரம்மதேவரை படைச்சார். அவருக்கு ஓம்ங்கிற ஒரு மந்திரத்தை உபதேசம். அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை அவர் பாட்டுக்கு ஜெபிச்சுட்டே இருந்தார். தபஸ் பண்ணினார். சில வருஷங்கள் தபஸ் பண்ணினார். பிறகு அந்த ஓங்காரம் எனக்கூடியதான அந்த மந்திரத்திலிருந்து அவருக்கு வேதங்கள் தோணின. அத்தனை வேதங்கள் அவருக்கு தோணிச்சு. எது? இந்த ஓங்காரத்துக்குள்ள அடங்கி இருந்தது. ஆகையால் ஓங்காரத்துக்குள்ள அடங்கி இருந்தது. எப்ப அடங்கிறது? போன ஜென்மாவில போன கல்பத்துல அடக்கி வச்சிருந்தார். அதை மறுபடியும் வெளியில கொண்டு வந்தார். ஆகையால் அந்த வேதங்கள்லாம் எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது மறைகள். அந்த மறைகள் எல்லாம் என்ன பண்ணினார்? மறைகள் வழியாக நமக்கு புண்ணியங்களை கொடுக்கிறார். மறைகளை படிச்சா புண்ணியம், அதுல இருக்கக்கூடியதான கர்மாக்களை செய்தால் புண்ணியம். நமக்கு எப்படி தெரியும் எதை பண்ணினா புண்ணியம் எதை பண்ணினா பாவமும் தெரியாது. அவைகளை வேதங்கள் சொன்னா தானே தெரியும். ஆகையால் வேதங்களை நமக்கு கொடுத்து அந்த வேதங்களுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை சாதாரணமாக நமக்கு புரிகிற மாதிரி சில பேரை விட்டு எழுத சொன்னார். அதான் ஸ்மிருதி கிரந்தங்கள் பேர். வியாச ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, இப்படி மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, இப்படி ஸ்மிருதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இவைகள்லாம் என்னது? அநேக வேதங்களை படிச்சு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு, அந்த புரிஞ்சுண்டுதான ஒரு அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நமக்கு கோர்வையா நீங்க எப்படி புரிஞ்சு, எப்படி நீங்க உங்களுக்கு நல்ல சுலபமா மனசுல ஆகுமோ அது மாதிரி தயார் பண்ணினா அதுக்கு ஸ்மிருதி கிரந்தங்கள்னு பேர். அதான் நம்ம தர்மசாஸ்திரம்னு சொல்றோம். எப்படி வாழணும், என்ன பண்ணணும், எப்ப உபநயனம் பண்ணணும், உபநயனம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், யாருக்கு பண்ணணும், யார் பண்ணணும், இன்னும் என்ன வயசுல பண்ணணும், உபநயனம் பண்ணின பிறகு அவன் எப்படி இருக்கணும், இந்த தர்மங்கள்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அவைகள்லாம் வேதங்கள் வழியாக சொல்லணும். அந்த வேதங்கள்ல அங்காந்து இருக்கக்கூடியதான விஷயங்களை நமக்கு புரியுதா போல சுலபமா நாம் அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான வழியாக எழுதி வச்சிருக்கார். ஆகையால் அது ஸ்மிருதிகள்னு பேர். இப்படி ஸ்மிருதிகள் வழியாக ஸ்ருதி ஸ்மிருதி லட்சணையா வாச்சா புண்ணியமாச்சட்டே, எல்லோருக்கும் புண்ணியத்தை கொடுக்கிறார், புண்ணியத்தை சொல்கிறார். ஆகையால் பகவத்கீதை பேரு புண்ணியா உத்தாரணோ ஸ்ருதிஹா புண்ணியா. பிறகு துஸ்வப்ரநாசனா, துஸ்வப்னத்தை போக்கடிக்கு. இந்த சொப்னம்ங்கிற பதம் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியல. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வயசுல சொப்னம்ங்கிறது வருது, எப்போ ரொம்ப வருது. நம்ம வேணும்னு இருந்தா வராது. தூக்கமே வேணுங்கிறப்ப வர மாட்டேங்குது. சொப்னம் வரைக்கும் போறல. தூக்கம்னா என்ன? கண்ண மொழிண்டா தூக்கம் அது இல்லை, ஏதோ தூக்கம் வருது. தூங்கினது நம்ம நல்லா தூங்கணும்னு நினைச்சு தூங்கினா திடீர்னு ஒரு சொப்னம் வரும். அந்த சொப்னம் ஏன் வருது? வந்த சொப்னமா திருப்பி கண்டினியூ ஆகாம முடிச்சுட்ட பேரு மறுபடியும் படுத்துற மாதிரி இந்த தடவை சொப்னம் வரட்டும் அப்படின்னு வருமா? வர.
அப்ப அந்த சொப்னம் என்னமா வருது, அதனுடைய டைனமிக்ஸ் என்ன, எப்படி இந்த சொப்னம் வந்தது, நம்ம இஷ்டமா இருந்தா வரமாட்டேங்குது, வேண்டாம்னா வருது. அது எந்த சொப்னம் வேணும் நான் நினைக்கிறோமோ அது வரமாட்டேங்குது, வேற எதுவும் புலி விரட்டுறா போல சொப்னம் வருது. அப்புறம் சொப்னம் வந்த பிறகு அந்த சொப்னத்துல எந்த சொப்னம் வந்தா நல்லது, எந்த சொப்னம் வந்தா கெடுதல், இல்ல பயமா இருக்கு ரொம்பவே, அது என்ன பார்த்து சொப்னத்துக்கே ஒரு சாஸ்திரம் உண்டு. முதல்ல சொப்னம்னா என்னது கவனிப்போம். மனுஷால் முடிச்சுட்டு இருக்கிற நிலையில ஐம்புலன்கள்னால அறிவே அறிந்துட்டு இருக்கா. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இவை வழியாக அறிவு வந்துட்டு இருக்கு. கண்ணு உருவத்தை தான் பார்க்கறது, கலரை தான் பார்க்கறது. காது சத்தத்தை தான் கேட்கறது, காது உருவத்தை பார்க்கணும். மூக்கு வாசனை தான் அறியறது, சுவை அறிய மாட்டேங்குது. சுவை அறியணுமே ஏன்னா பொருளானது நாக்கு மேல வைக்கணும், எட்டி இருந்தாலும் பரவாயில்ல, வாசனை வந்து சேர மூக்கு. ஆனா சுவையானது நாக்கு மேல வச்சாதான் அது தெரியுது. இப்படி தோலால அந்த டச் எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்னு தொடுமுனர். இந்த ஐம்புலன்கள்னால நமக்கு எல்லாவற்றையும் அறிவு வருகிறது. இது மட்டும் இல்லாம வந்த அறிவை மனசானது என்ன பண்றது, ஒன்னோட ஒன்று, ஓஹோ இதானா நேற்று இதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரா அப்படிங்கிறது. ஐலண்ட் ரவுண்ட்ல எக்ஸிபிஷன் இருக்கு, பீஸா கோர்பா இருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தார். ஓஹோ இதை பத்தி தான் சொன்னாளா அப்படின்னு. ஆகையால் காதால கேட்டது, கண்ணால பார்க்கும் பொழுது ஓஹோ இதுதானா அது அப்படின்னு ஞானம் வருதோ இல்லையோ உங்களுக்கு. இப்படி இந்த ரெண்டையும் கோஆர்டினேட் பண்றது, அதோட இதை சேர்க்கறது பார்த்தீங்களா, எதை கேள்விப்பட்டேனோ அதையே நான் பார்க்கிறேன் அப்படின்னு கோஆர்டினேட் பண்றதே இது மனசு. இப்படி காலமே நீங்க முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல புலன்கள், மனசு இவைகள்லாம் வேலை செய்யுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 5 புலன்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கு. எது, வாக்கு, கையே, காலு, 1க்கு 2 புலன் எல்லாம் வேலை செய்யுது. இவைகள்லாம் வேலை செஞ்சுட்டு உலகத்தோட நீங்க இருக்கக்கூடிய நிலை இருக்க பார்த்தீங்களா, இதுக்கு ஜாகிரத் நிலை, முழித்து கொண்டிருக்கிற நிலை. அப்படி முழிச்சுட்டே இருந்து அதுக்கப்புறம் தூங்க போறேன். தூங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கண்ணு, காது, மூக்கு, நாக்கை எல்லாம் ஓய்வு பெறுகிறது. அவைகள்லாம் மனசுக்குள்ள போயிடும். கண்ணு பார்க்க மாட்டேங்கிறது, பக்கத்திலேயே வந்து உங்களை வச்சுட்டே இருந்தாலும் காது கேட்கல, பரோட்டா விடுறாரு சார், நீங்க பேசிட்டே இருங்க வைங்க, அவரை வந்து ஒன்றும் தெரியாது. அதே போல பக்கத்து நல்ல வாசனை வச்சாலும் ஒன்றும் தெரியல. ஸோ இந்த புலன்கள் எல்லாம் மனசுல ஒடுங்கி போறது பார்த்தல, அந்த நிலைக்கு மனசும் ஒடுங்கி போனது, அந்த நிலைக்கு தூக்கம்னு. தூக்கத்துல மனசும் வேலை செய்யல, அதனாலதான் தூக்கத்துல ஆனந்தமா இருக்கு. சுகமும் இல்ல, துக்கமும் இல்ல, ஏதும் இல்ல, வெக்கம், பயம் ஒன்றும் கிடையாது தூக்கத்துல. காரணம் ஆபாடா நான் தான் தூங்கினேன் சார், ஒன்னும் தெரிஞ்சுக்காம தூங்கினேன் சார் அப்படிங்கிற. ஆனா இந்த தூங்குற சமயத்துலயே புலன்கள்ல ஓய்வு பெறப்ப மனசு மட்டும் ஓய்வு பெறாம வெளியில வந்ததுன்னு வச்சுக்கலேன், அந்த நிலைக்கு தான் சார் சொப்னம். அந்த மனசு என்ன பண்றது, பழைய கணக்கை பார்க்கணும். நம்ம அப்படி இப்படி இருக்கணும்னு நினைச்சேனே, இப்படி இருக்கணும்னு நினைச்சேனே அப்படின்னு நினைச்சணும். அதையெல்லாம் பிளான் பண்ணி போடுறது. அப்ப நமக்கு அந்தந்த பொருளானது சொப்னம். சொப்னத்துல எப்படி வந்து நீங்க ஜாகிரத் காலத்துல அனுபவித்ததான வாசனைகள், இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் மனசுக்குள்ள இருக்க, புலன்கள் ஓய்வு பெற்ற சமயத்தில் மனசு மட்டும் ஏகாந்தமா இருக்கும்போது ஓய்வு பெறாம இருக்கிற காலத்துல அந்த இம்ப்ரெஷன்ஸை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கிறது. அதனாலதான் தூக்கத்துல சொப்னத்துல உங்க வந்த பொருள் எல்லாம் ஒரு நாளைக்கு நீங்க பார்த்ததாகத்தான் இருக்கும். பார்க்காத புதுசா ஒண்ணு வராது. என்னைக்காவது புதுசா ஏதாவது பார்த்துருக்கேன் சொப்னத்துல? நான் பார்த்து சொல்றேன் சார். நான் சார் 6 மாசமாச்சு சொப்னமே வரலையே, நான் என்ன பண்றதுன்னா, நீங்க நினைச்சா வராது சார், அது தானா வரணும் அப்படி. அப்ப விவகாரம் என்ன, முன்னால பார்த்ததான பொருள்கள் தான் சொப்னத்துல வரும். அது இப்படி வரும். ஆனா சொப்னம் ஏன் சார் வரணும் நமக்கு? அது ஒண்ணு. நீங்க ஜாகிரத் காலத்துல என்ன பண்ணிருக்கேன், கர்மாக்களை பண்ணிருக்கேன். எப்படி சார் கர்மாக்களை பண்றேன்? உடம்புனால பண்றேன், மனசுனால பண்றேன், வாக்குனால பண்றேன், அப்படிதானே? நம்ம எந்த கர்மா பண்ணினாலும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும் மனசுனாலையும் பண்றேன். வாக்குனால யாரையோ வையறதோ போட்டுறதோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். மனசெல்லாம் இவன் அழியட்டும், இல்லை நாசமா போட்டோம், இல்லை சௌக்கியமா இருக்கட்டும், ஏதோ நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுவும் நல்லது கெட்டதுன்னு நினைக்கிறேன். அதுபோல சரீரத்தினால அடிக்கிறேன், கிணறேன், இல்லை சில பேருக்கு தானம் பண்றேன், பகவானுக்கு பூஜை பண்றேன். இவைகள்லாம் சரீரத்தினால பண்ணக்கூடிய
தான காரியங்கள். கோயிலுக்கு போய் பகவானை சுத்துறேன், காலால ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஜாகிரத் காலத்துல நீங்க பண்றதெல்லாம் இந்த 3 கருவிகள்னால பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணு என்னது, ஸ்தூல சரீரத்தினால பண்றேன், பூத உடல்னால, இன்னொன்னு மனசுனால, இல்லைன்னா வாக்குனால. இந்த 3ம் பண்றது ஜாகிரத நிலையில. இந்த ஜாகிரத நிலையில வெறுமன மனசுலயே ஏதோ அவ சௌக்கியமா இருக்கட்டும், இவ சௌக்கியமா இருக்கட்டும், இவ படிக்கணும் அப்படியே நல்லதே நினைச்சேன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க சரீரத்தினால பண்ணல, கண்ணை மூடின்னு புலகள்னால ஒண்ணும் பண்ணல, மனசுனால மட்டும்தான் பண்ணியிருக்கு. மனசுனால பண்ணினதான கர்மாவுக்கு பலன் எப்படி இருக்கணும்? மனசுதானே அனுபவிக்கணும். கர்மாவை மனசுனால மட்டும் பண்ணியிருக்க, கர்ம பலனானது மனசுனால தான் நீங்க அனுபவிக்கணும். மனசுனால எப்ப சார் அனுபவிக்க முடியும்? முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல அனுபவிக்க முடியுமா? முழிச்சுட்டு காலத்துல எது பார்த்தாலும் கை காலம் ஆடுறத, அங்க ஏதாவது ஒண்ணு இருந்தா அப்ப எடுத்துக்கணும்னு ஓடுறத கையே. அப்ப என்ன பண்ணணும்னு சொப்னத்துல சொப்னம் எப்படி வந்தது? மனசுனால செய்யப்பட்டதான கர்மாக்களுடைய பலமாக உங்களுக்கு சொப்னம். அதனாலதான் சொப்னமானது ரேர். ஏன்னா நம்ம மனசுனால பண்றது, மனசு பண்றதுக்கு முன்னால கை காலால ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். மனசுனால மட்டும் ஏதாவது கர்மக்கள் பண்றோம், மெடிடேஷன் பண்றீங்களா, பண்ணணும்னு கண்ணை போடுறான் சார், அதுக்குள்ள பலி சொல்றது எங்க, அதுக்குள்ள நல்ல வாசம் வந்து பக்கத்தாத்துல இருந்து என்ன பண்றாளோ என்னமோ, யாரும் மனசு ஓடினா போயிட்டு இருக்கே. அதுக்குள்ள எழுந்துக்கு ஒரு 10 நிமிடம் கண்ணை மூட்டு உட்கார்ற பிராக்டிஸ் எத்தனை பேருக்கு ஒரு காரியம் பண்ணாவும் 10 நிமிஷம் உட்கார, ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. ஆகையால் மனசுனால பண்ணக்கூடியதான செயல்கள் ரொம்ப ரேர். அதனாலதான் சொப்னங்கள் ரொம்ப ரேர். அந்த சொப்னம் வர்றது, இப்ப சொப்னம் எப்படி வர்றதுன்னு சொன்னேன். சொப்னமானது எதனால வர்றதுங்கிறதுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டாச்சு. இப்ப சொப்னத்துல வரக்கூடியதான பொருள் நிஜமா பொய்யா? நிஜமா இருந்தது சார். நிஜமா எப்படி இருக்க முடியும்? நீங்க சரீரத்தை விட்டு வெளியில போய் சொப்னத்தை பார்த்தீங்களா, சரீரத்துக்குள்ளேயே சொப்னத்தை பார்த்தீங்களா? இமாலயத்துக்கு போய் பார்த்தேன் சார். இங்க இருந்து இமாலயத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பிளேன்ல போனாலும் உங்களுக்கு 5-6 மணி நேரம் ஆகும். விவகாரம் என்னடா, 10 மணிக்கு படுத்தோம்னா 10:15 இமாலயத்தை பார்த்துட்டு முடிச்சுடணும். எப்படி சார் உங்களால பார்க்க முடியும்? வெளியில போய் பார்க்கறதுன்னு இல்லை சார். வெளியில போல சார், நம்ம சரீரத்துக்குள்ளேயே பார்க்கறேன்னா 6வது மாடியில உட்கார்ந்துட்டு இருக்கான், படுத்துட்டு இருக்கான். யாரையே சொப்னத்துல பார்த்தான். யாரை எப்படி சார் வந்து சரீரத்துக்குள்ள எப்படி வந்து? நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும். இவைகள்லாம் யோஜனை பண்ணி பார்த்தா நம்ம பார்த்ததான பொருள்கள் ஒன்றும் இல்லை, இல்லாத பொருளை தான் நம்ம பார்த்துருக்கோம். சொப்னத்துல பார்க்கப்பட்டதான பொருள்கள் இல்லாது. அதனால்தான் முழிச்சுட்டு சொப்னத்துல பார்த்த பதார்த்தங்கள் எதுவுமே இல்லை, அறிவு தான் இருக்கு. நான் இதே சொப்னத்துல பார்த்தேன்னு அறிவு. சொப்னத்துல பார்க்கப்பட்டதான பொருள்கள் போய், சொப்னமானது கர்மாக்களுடைய மானசிக கர்மாவுடைய பதமாக வந்து, சொப்னமானது ஜாகிரத்துல நம்ம பார்த்ததான அனுபவஜன்யமான சம்ஸ்காரம் மனசுல இருக்கிறதுனால மறுபடியும் அதுவும் அப்படியே இது. சொப்னம் மனுஷனுக்கு தான் வருமா சார்? அந்த நிர்பந்தம் இல்லை. சொப்னம் எல்லோருக்கும் வரும், பிராணிகளுக்கு கூட வரும், குருடனுக்கு கூட சொப்னம் வரும். அது எப்படி சார் வருது? குருடன் யானையே பார்த்தது இல்லையே, யானைன்னு சொல்றாரே சார். அதோட மட்டும் இல்ல, யானை கருப்பா இருக்குன்னு வேற சொல்றாரே சார். அவர் தான் பிறவையில இருந்தே குருடனேன்னு. இந்த ஜென்மாவில யானையை பார்க்கறது இருக்க மாட்டான், போன ஜென்மாவில பார்த்துக்கலாம். ஏன்னா பாரதத்துல திருத்தராஷ்டிரத்துக்கு சொப்னம் வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் இந்த ஜென்மாவில பார்க்கலையே. கருப்பு வெளுப்பு என்ன, எல்லாம் கருப்பு தானே. கண்ணை மூடினா எல்லாம் கருப்பு தான், கண் இல்லாதவளுக்கு எல்லாம் கருப்பு தான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு, கருப்பான யானை மேல வெள்ளை வேட்டியை கட்டிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, தாங்க இருக்க சொல்றார். அவர் எனக்கு தெரியல, இதனுடைய திருத்த விதிரனை பார்த்து சொல்றேங்கிறார் விவகாரம் முழுக்க. இப்ப சொப்பனமானது எல்லோருக்கும் வரலாம். குமான்களோ, ஸ்திரீகளோ, சின்ன குழந்தைகளோ, வயசானவாளோ, குழந்தை அப்பதான் பிறந்து ஒரு 4-5 நாள் இருக்கும் குழந்தை. அந்த குழந்தை சிரிக்கிறது. அப்ப என்ன சொல்ற பக்கத்துல இருக்கிற குழந்தை சொப்பனத்துல அவங்க அம்மாவை பார்த்ததும் 4 நாள் தானே இருக்கு, அந்த அம்மாவை பார்த்தா சிரிக்கணும்னு எப்படி தோணிச்சு? அது தெரியல. ஏன்னா அந்த குழந்தைய கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. பேச்சு வந்த பிறகு கேட்டா மறந்து போயிடுது. ஒன்றும் விவகாரம். ஆனா சொல்லிக்கிறார் இப்படி, அவங்க அம்மாவை பார்த்தா சிரிச்சுதான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் சொப்னத்தை பத்தி தெரிஞ்சிடணும்.
இந்த சொப்னத்துல நம்ம பார்க்கக்கூடியதான பொருள் இருக்க, அந்த பொருளானது நமக்கு வாழ்க்கையில உபயோகப்படுமா? இந்த சொப்ன சாஸ்திரம்னு ஒண்ணு. நீங்க ஏதாவது ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ கோவிலுக்கு போய் ஏதோ பிரதட்சணம் பண்றது 40 நாள் பிரதட்சணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச தூரம் ஆச்சு, ஒரு மந்திர ஜபம் பண்ணியிருக்கேன், ஒரு 10,000 பண்ணியேன், 1,00,000 பண்ணியேன். திடீர்னு ஒரு நாளைக்கு சொப்னம், ஒரு சுமங்கலி வந்து புஷ்பம் பலம் கொண்டு வந்து உங்க அது சுவாமி கிட்ட வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா. இப்ப என்ன சின்ன தம் வித்யா சுக்ரமதமிதே, இது போல சொப்னம் வந்ததே. ஆனால் ஒரு பெண்ணு வந்து ஒரு சுமங்கலி வந்து புஷ்பம் பலம் இங்க விட்டுட்டு போறதாவோ இல்ல வந்து உங்களோட பேசிட்டு போறதாவோலையோ இருந்ததே. ஆனால் நீங்க எந்த செயலை எடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த செயல் நடந்தது நல்லது அப்படின்னு காண்பிக்கணும். இன்னொரு சமயத்தில் எப்படின்னு ஒருத்தருக்கு சொப்னம் வந்தது சார், கருங்கரையில் ஒருத்தர் சித்திபலோட வந்திருக்கார். கிருஷ்ணம் கிருஷ்ணதந்தம் பஸ்கதி தயேனம் அந்தி, அவனே இவனை கூப்பிடுவாங்க. சொப்ன சாஸ்திரம் எதிர்வேதத்துல இந்த எந்தெந்த சொப்னம் பார்த்தா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லியிருக்க. இப்படி நமக்கு சொப்னம் வறுமையானால் இந்த சொப்னம் அதை இன்டர்பிரேட் பண்றது கஷ்டம். சொப்ன சாஸ்திரமே நிறைய இருக்கு. இந்த சொப்னம் இப்படி யானையை பார்த்தா நல்லது, குழம்பு பார்த்தா கெடுதல். ராமாயணத்துல சீதை அப்படி இது மேல பிரயோஜனம் இல்லை, தூக்கு போட்டுக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டா. தூக்கு போட்டுறது காயதார கொடுப்பாங்க கிடையாது. அதனால தன்னுடைய ஜடையினாலேயே தூக்கு போடணும்னு நினைச்சிட்டு பிளான் பண்ணி அந்த ஜடையை தூக்கி மேல காட்டாடணும்னு பாக்குறா. பார்த்தா அங்கே வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு ஒரு குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். வேஷ்டி தர்ஜுனபத்திரம் தம் வித்யுத் சங்காத பிங்கலம், வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு அங்கே குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்த இடம் நடுங்கிட்டா. நமக்கு வாழ்க்கையில இதுக்கு மேல துன்பம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. சக்கரவர்த்தி திருமகனை கல்யாணம் பண்ணிட்டேன், சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியதான ஜனகருக்கு பெண்ணா பிறந்தேன், எல்லாமும் பண்ணியாச்சு, அழகா வாழ்ந்தாச்சு, கல்யாணம் பண்ணிட்டு 12 வருஷம் ஒரு கவலையும் இல்லாம வாழ்ந்தாச்சு. அப்படி காட்டுக்கு வந்தோம். காட்டுக்கு வந்தவரை எப்படி அப்போ வேற யாராலையும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு மகாவீரனான ராமனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்த போது நமக்கு என்ன ஆச்சு, இங்க கொண்டு வந்து வச்சுட்டானே இந்த ராவணன். ராமன் இருக்காரா போனாரா, விஷயம் தெரியுமா தெரியாதா, நம்மளை தேடிட்டு இருக்காரா இல்ல விட்டு இன்னொரு அம்மா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரா, ஒண்ணும் தெரியாத நிலையில இருக்க நம்மளையே இங்க காலமுறை இந்த ஸ்திரீகள்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா, ராட்சசிகள். அதனால இது மேல பிரயோஜனம் இல்லை, பிராணனை விடணும் அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்த பிறகு இப்ப மறுபடியும் இந்த பறந்து பார்த்தனே இது இது ஜாக்கிரதா இல்ல சொப்னமா, முழித்த நிலையா இல்ல தூங்குற நிலையா, சொப்ன நிலையா தெரியல. அப்புறம் சொல்றா சொப்னோ பிமமமத்தரி நித்ரா பிமமமத்தரி, தூக்கம் வந்தாலே சொப்னம் வரும். முழிச்சுட்டு இருக்க சொப்னம் வருமா என்ன சொன்னேனே. புலன்கள் எல்லாம் ஒடுங்கி மனசு ஒடுங்கி மறுபடியும் மனசு மட்டும் தனியா வந்தா அப்புறம் சொப்னம். புலன்கள் முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல யாருக்கும் சொப்னம் வராது. அது இங்கிலீஷ்ல டே ட்ரீம் தான். மனக்கோட்டை கட்டுறாங்க நம்ம அதெல்லாம் முழிச்சுட்டு இருக்கிறதுல, அது சொப்னம் இல்லை. நிஜமாகவே சொப்னம்னா என்ன, மனசார்ந்து உள்ள போய் அது ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும். அந்த புலன்கள்லாம் இன்னும் வராம இருக்கணும். இப்படி இருக்கிற காலத்துல எனக்கு ஏது சொப்னம், தூக்கம் வந்தா தானே சொப்னம் வரும். ஏன் தூக்கம் இல்லை, ஆனா சொப்னமா இருந்தா ரொம்ப பயம். ஏன்னா சொப்னே வானந்திரா நசோமனமிதி மன்யதே, சொப்னத்துல குரங்க பார்த்தா கெடுதல்னு சொல்றால. சத்தியத்துமே எனக்கு எங்க அப்பாவுக்கு சொத்து நல்லது வரட்டும், அம்மாவுக்கு நல்லது வரட்டும், என் ராமனுக்கு நல்லது வரட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அதனால குரங்க சொப்னத்துல வந்தா கெடுதல், ஆனா ராமோபாச கால குரங்கு வந்தா நல்லது. அனுமதி காலக்கும் ராமபாத காலக்கும் குரங்க வந்தா நல்லது. ஏன் சொல்ல வந்தேன்னா சொப்னத்துல எது வந்தால் நல்லது எது வந்தால் கெடுதல் அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். இப்படி சில சொப்னங்கள் இருக்கு பார்த்தா அது துன்பத்தை கொடுக்கும். அதுக்கு துஸ்வப்னம்னு பேர். புலி விரட்டுறா போலையும் மற்ற பதார்த்தங்களை ஏதோ உங்களை விரட்டுறா போலையும் யாராவது உங்களை அடிச்சு துரத்துறா போலையும் இப்படி எல்லாம் சொப்னங்கள் வந்தா கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணெய் தேய்ச்சிக்கிறா போலையும் அதெல்லாம் சொன்னேன்னா அது வந்து இருந்தா கட்டம் பயப்பட வேண்டாம். ஆனா ஒண்ணும் ஆகாது. ஏன்னா துஸ்வப்னம் துஸ்வப்னமுபஜாயதே. இது போல கெட்ட சொப்னம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கெட்ட சொப்னம் வந்ததுமே
எழுந்துட்டு காலம் மிண்டு பகவான தியானம் மிண்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் படுத்துட்டேன்னா அந்த எஃபெக்ட் வராது. அப்படியே படுத்துட்டேன்னா அது என்ன கிட்டோ அது வருது. இந்த சொப்னமானது ஆக்சுவலா நமக்கு என்ன சார் பண்றது? சொப்னமானது இஹலோக பரலோக யோகோ சந்தியம் ஸ்தானம் துதியம் ஸ்வப்னம் அப்படிங்கிறது பிரதாரணிகம். பிரதாரணிகத்துல ஸ்வப்னஸ்தானம், ஸ்வப்னம் என்னது 3வது நிலை அப்படிங்கிறது. அப்படின்னா வயசான பிறகு வரக்கூடியதான சொப்னங்கள் பாருங்க. அந்த சொப்னம் என்ன சொல்றதா அடுத்த பிரிவு உங்களுக்கு இன்னது என்று காண்பிக்கிறதா. அதே போலயே சின்ன வயசுல வரக்கூடியது 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடியதான அவளுக்கு வரக்கூடியதான சொப்னங்கள் போன ஜென்மா நமக்கு என்னதுங்கிறது காமிக்கிறது. ஸோ இஹலோக பரலோகயோகோ சந்தியம் ஸ்தானம் திருதீயம் ஸ்வப்னம் அப்படிங்க. ஆகையால் ரொம்ப வயசான பிறகு வயசானவளுக்கு வரக்கூடியதான சொப்னம் என்ன சொல்றது? நாம இந்த பிறவையில என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், இதனுடைய பலம் என்னதுன்னு நம்ம காமிக்கிறோம். ஆகையால் சொப்னமானது அப்படியே லேசா விட்டுறக்கூடாது. அதுக்காக நம்ம பிடிச்சுக்கணும்னு பார்த்தா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நிறைய சொப்னங்கள் பார்க்கிறோம். ஏதோ சொப்னம் வந்தது ரைட் இருக்கு. காலம்புறத்துல ஏதோ சொப்னம் வந்தது அப்படி போனேன், அப்புறம் என்னாச்சு தெரியல சார். எனக்கு சொல்லுவாரு எனக்கு கரெக்டா இருந்தானே பரவாயில்ல, விவகாரம் என்னன்னு ஏதோ சொப்னம் வந்ததுன்னு கரெக்டா சொல்ல முடியாமலேயே கொஞ்சம் வேகா இருக்க சில சொப்னங்கள். அது எங்கே ஆரம்பிச்சு ஒரு லாஜிக்கும் கிடையாது சொப்னத்துல. இது அப்படி வருது. ஆனா இந்த சொப்னங்கள்லாம் என்னத்த பண்றது மனுஷனுக்கு? சூச்சகமா இருக்கு. சூச்சகத்தை ஆசக்ஷதேஹி சூத்திரத்துல பிரம்மசூத்திரத்துல சொல்லிட்டார். இந்த சொப்னங்கள்லாம் என்ன பண்றது? சூச்சனம் பண்றது. மனுஷியாளுக்கு என்னென்ன வரப்போறது என்கிறது சூச்சனம் பண்றது. நமக்கு பிராரப்த கர்மாவனால இந்த வாழ்க்கை வந்திருக்கு. இந்த பிராரப்த கர்மாவுடைய பலமாக சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஆனா பகவான் என்ன பண்றாரு தெரியுமா? நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு தான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். நல்லதுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குற, கெடுதலுக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குற. இது போல கெடுதல் வரப்போறதுன்னா அதுக்கு ஒரு ஸ்வப்னத்தை கொடுக்குறேன். இந்த ஸ்வப்னத்தை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஓஹோ இது கெட்டுதல் வரப்போறது அப்படின்னு நினைச்சு நீங்க நல்லதா ஆக்கி கொள்ளலாம். ஜாதகம் எல்லாம் பாக்குற பாருங்க. ஜாதகத்துல இருக்கிற ஒண்ணும் மாத்த முடியாது. எப்படி இருக்கோ அப்படிதான். அதை காமிச்சுன்னா படிக்கலாம். ஓஹோ இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு எதுதான் பிரயோஜனம் அப்படின்னு தெரிஞ்சுட்டுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மாத்திக்கலாம். நமக்கு வரப்போறது மேல கஷ்டம் வரப்போறதுன்னா அதுக்கு தகுந்தா போல முன்னாலேயே தீர்மானமா இருக்கலாமோ இல்லையோ, ப்ரிப்பேர்டா இருக்கலாமோ இல்லையோ, இதுதான் விவகாரம். அதே மாதிரியே சொப்னமானது நமக்கு என்ன பண்றது? ஏதாவது கெடுதல் வர்றது அப்படின்னு சொன்னா முன்கூட்டியே காமிக்கிறது. அந்த முன்கூட்டி காமிக்கக்கூடியது சீக்கிரமா வரப்போறது. அது வேற ஒரு 6 மாசத்துக்கு முன்னால காமிக்கிற, ஒரு வாரத்துக்கு முன்னால காமிக்கிற. எர்லி மார்னிங் 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வர சொப்னமானது ஒரு வாரத்துக்குள்ள பலத்தை கொடுக்குமா. ராத்திரி ஒரு 12 மணில இருந்து ஆரம்பிச்சு 2 மணி வரைக்கும் வரக்கூடியதான சொப்னம் இருக்கு பட்சல அது 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் அது அதனுடைய பலம் கொடுக்கும் அப்படின்னு சொப்ன சாஸ்திரம். படுத்துட்டதுமே சொப்னம் வருது பார்த்தல, அது என்னன்னு அதிகமா சாப்பிட்டேன்னு வேற ஒண்ணுமே அதுக்கு ஒரு பலமும் கிடையாது. எவ்வளவு சாப்பிடணுமோ அதை விட அதிகமா சாப்பிட்டோம்னா சொப்னம் வரும். அவ்வளவு. அதனாலதான் பட்னியாவே ஏகாசனிக்குன்னு பட்னியா இருக்கிறவாளுக்கு அன்னைக்கு சொப்னம் வர்றதில்லை. காரணம் என்ன? இதுதான் விவகாரம் முழுக்க. ஆகையால் இந்த சொப்னமானது என்ன பண்றது? மனுஷியாளுக்கு அவளுக்கு என்னென்ன வருதோ, நல்லது வந்தோ கெட்டது வந்தோ சூச்சனம் பண்றது. ஒரு கெடுதல் வறுமையானால் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்தாக முன்கூட்டியே பகவத் தியானம் பண்ணிட்டு ஏதோ பூஜை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அது பண்ணிட்டே இருந்தோம்னா அதனுடைய எஃபெக்ட் குறையும். இப்படி ஸ்வப்ன சாஸ்திரம். இந்த ஸ்வப்னம் மனுஷியாளுக்கு வரும் பொழுது பகவான தியானம் பண்ணா என்ன பண்றாரா? துஸ்வப்னநாசனா. பகவான் என்ன பண்ணிருக்க? இந்த துஸ்வப்னத்தினுடைய எஃபெக்ட் நமக்கு வராம காப்பாத்துறார். உத்தாரணோ துஷ்பிருத்யா புண்ணியோ துஸ்வப்னநாசனா பாவினஹ அனர்த்தஸ்ய சூச்சகான் துஸ்வப்னான் நாசயதி. பாவினஹ இனிமேல வரக்கூடியதான அனர்த்தம் கெடுதல், அந்த கெடுதலை காட்டக்கூடியதான துஸ்வப்னங்களை அழிக்கிறார். அதேடா எல்லோருக்கும் சொப்னம் எப்ப வந்தாலும் அந்த சொப்னமானது நமக்கு நல்லதையோ கெட்டதையோ சூச்சனை பண்றதுக்காகத்தான் வருது. என்னமோ சொப்னம் தமாஷா வருது சார்னு இல்லை. நம்ம வாழ்க்கையில உங்களுக்கு எது வரதோ எல்லாமே பகவான் நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கார். என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஓஹோ இது மேல உனக்கு இது வரப்போறது, இது கெட்டது வரப்போறது, நல்லது கூட சொல்ற நமக்கு தெரியல. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கவே முடியல. என்ன மனுஷியாளுடைய ஸ்வரூபம் என்ன ஆயிடுது?
இது வந்தா நல்லது, இது கெட்டது தெரியாம நல்ல விஷயங்களை கெடுதல் நினைக்கிறான், கெடுதல் நல்லதுன்னு நினைக்கிறான். இப்ப விவகாரம் என்னன்னு அதுக்காக சாஸ்திரம் சொல்றது பகவான் என்ன பண்ணிருக்காரு நினைச்சுடையானால் பாவினஹா அனர்த்தஸ்ய சூச்சிகான் பாவினஹா இனிமேல வரக்கூடியதான கெடுதல்களை சூச்சிக்க கூடியதான காண்பிக்க கூடியதான துஸ்வப்னான் நாசயதி அவர் நாசம் பண்றாரு. எப்படி தியாதா சுதா கீர்த்திதா பூஜிதஸ்தேதி அந்த சொப்னங்களுடைய வழிகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பகவானை தியானம் பண்ணாலோ அல்லது வாயை விட்டு ஸ்தோத்திரம் பண்ணினாலோ கீர்த்தனம் பண்ணினாலோ பூஜிதா பூஜை பண்ணினாலோ ஒரு துஷ்வப்னம் வந்ததுமே நம்ம என்ன பண்ணணும்? பகவானை தியானம் பண்ணணும், இல்ல பகவான் நாமாவை சொல்லணும், விஷ்ணு சாஸ்திரநாமத்தை படிக்கணும். இந்த ரெண்டும் படிக்க முடியலன்னு என்ன பண்றதுன்னு போய் கோவிலுக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வரணும். துஷ்வப்னம் தான் முக்கியமா பண்ண வேண்டிய இது. பண்ணினா என்ன ஆகுன எந்த கெடுதல் வருதுன்னு சொல்றோமோ அந்த கெடுதலா வந்து குறைஞ்சு போயிடும். இது முக்கியமா. ஆகையால் பகவானுக்கு துஸ்வப்ன ஆசனா அது வரைக்கும் அதுபோல வீரா ரக்ஷண சந்தா ஜீவன பர்யவஸ்திதா வீரா விவிதா சம்சாரிணாம் கதிஹி முக்தி பிரதானேன ஹந்தி இது வீரா. மனுஷியாளுடைய கதி கதின்னா அவன் என்னமா போறான் அப்படிங்கிற அம்சத்தை இவைகள்லாம் மாத்திர. இப்ப மனுஷாளுக்கு என்ன ஆறுது சார் தெரியல. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஏதோ சௌக்கியமா இப்படியே இருந்துட்டு இருக்கோம். மரணானந்தரம் என்ன ஆறுது சார், என்ன ஆறுதோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிற. நம்ம சாஸ்திரம் ஒண்ணுதான் சொல்றது, மரணானந்தரம் மனுஷியால் எங்கே போறா. நேற்றுக்கோ போன கிளாஸுக்கு முன் கிளாஸையோ சொன்னேன், மரணத்துக்கு முன் பின்னால 40 நிமிஷத்துல எல்லோரும் யமதர்மராஜா லோகத்துக்கு போயிடுறார். அங்கே அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். அதுக்கு தகுந்தா போல புண்ணியமோ பாப்பமோ சொர்க்கலோகமோ நரக்கலோகமோ எங்கேயோ போறார். போறதுக்கு 1 வருஷம் ஆகுது. இங்கே காலமாயாச்சுன்னா அது கரெக்டா அடுத்த வருஷம் அந்த மாசம் அந்த திதி அன்னைக்கு அவர் அங்கே போறார். அங்கே போனதுமே அவருக்கு இன்னொரு சரீரம் கிடைக்கும். நமக்கு எப்படி இந்த சரீரம் இருக்கோ அதே போல அந்த லோகத்துல அவருக்கு ஒரு சரீரம் கிடைக்கும். அதுக்கு தகுந்த போல புண்ணியம் பாபம் அந்த பலத்தை அனுபவிக்கிறார். அது வரைக்கும் அவருக்கு பசிதாகங்கள்லாம் உண்டு. அந்த பசிதாகங்கள்லாம் போக்கடிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மாசமும் அந்த திதியில ஏதோ மாசிக்கம் பூர்ணமாசிக்கம் ஏதோ சோதகும்பம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்க. இது கரெக்டா 1 மாசம் அப்புறம் 45 நாள் 6 மாசம் இந்த கணக்கு. அவாவா அந்தந்த இடத்துக்கு போனோமே அந்த இடத்துல அந்த சமயத்துல இருப்பா. அந்த சமயத்துல அன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து 1 மாசத்துக்கு அவருக்கு ஆகாரம் கிடைச்சு விடும். டெய்லி சாப்பிட மாட்டேன், ஒரு தடவை சாப்பிட்டா 1 மாசத்துக்கு கொள்ளும் அவளுக்கு. அதனாலதான் 1 மாசத்துக்கு 1 தடவை கொள்றது. அதே போல அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்றான். இன்னைக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்ணினா அடுத்த அமாவாசை வரைக்கும் அவளுக்கு பசிக்காது, தாகம் இருக்காது. அப்படி 1 மாசத்துக்கு 1 தடவை. அதே போல 1 வருஷத்துக்கு 1 தடவை சிராதம் பண்ணினோம். ஏன்னால் 1 வருஷம் ஆகாரம் ஃபுல்லா இருக்க அவளுக்கு. ஆனா இவ என்னன்ற 1 வருஷம் ஆச்சு மறந்து போயிட்டேன் சார் இருக்கிறான். நம்ம மாத்துல யாராவது நம்ம சாப்பாடு போல மறந்து போயிட்டா நம்மளால சும்மா இருக்க முடியுமா? அது விவகாரம் இப்படி பண்ணிட்டே இருந்து 1 வருஷம் ஆனதுமே அவளுக்கு இண்டிபெண்டா அவளுடைய லோகத்துல பலம் கிடைக்கிறதுன்னு. இப்படி யமலோகம் போறதுங்கிறது எல்லாருக்கும் சொல்லு. ஆனா சில பேர் புண்ணிய கர்மா பண்ணினவா இந்த உபாசனங்கள்லாம் பண்ற பார்த்தல மந்திரோபாசனங்கள்லாம் பண்ணி அவ அதை சின்சியரா பண்ணிட்டு இருக்கிற பொழுது மரணானந்தரம் அவ பிரம்மலோகத்துக்கு போற. அதுக்கு உத்தராயண மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம். தே அர்ச்சிடமபிதம் பவந்தி அர்ச்சிஷோ ஆஹ அன்ன ஆபூர்யமான பட்சா ஆபூர்யமான பட்சாமியாங் கடுதங்கி மாசாம் சம்பத்ரா சம்பத்ராதாதித்யம் ஆதித்யா சந்திரமதம் இப்படின்னு வரிசையா சொல்லிட்டு இருக்க. அப்படி மரணத்தை அடைஞ்சதுமே இவருடைய பிராணமானது சூரிய கிரணங்கள் வழியாக அவர் மாச தேவதைக்கு போறது, பட்ச தேவதைக்கு போறது, மாச தேவதைக்கு போறது, அதுக்கப்புறம் 6 மாதங்களாம் உத்தராயண தேவதைக்கு போறது. அப்படி சூரியன் சந்திரன் இந்த வழியாக அமானவ புருஷன் பிரம்மலோகம் வரைக்கும் அழைச்சிட்டு போறான். இவாள இவ எப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த லோகம் போயிட்டான், சூரிய லோகத்துக்கு போயிட்டான். அப்படி அவ வேகமாக போறா. இங்க பிரம்மலோகத்துக்கு போறா. பிரம்மலோகத்துல இந்த மகாகல்பம் வரைக்கும் இருந்து கொண்டு இங்க ஏதாவது வேதாந்த பாஷை இருந்தாலேயானால் அங்கே போய் பிரம்மலோகத்துல வேதாந்த பாஷை அந்த முக்தி அடைஞ்சிருவா அப்படியே டைரக்டா. அப்படி வாசிக்கையில மறுபடியும் அவ திரும்பி வரா. இது உபாசனம் பண்ணின வேண்டிய பலம். சில பேர் யஜ்ஞ யாகாதி கர்மாக்கள்லாம் பண்றா பார்த்தா
அவ என்ன பண்ணிருக்கா, தட்சிணாயன மார்க்கமாக கேட்டு அபரபட்சம் அபரபட்சாதியா தட்சிண மாசான் மாசாத்தியா சந்திரபதம் சந்திரபதா அப்படின்னு அவ பித்ருலோகத்துக்கு போற, சந்திரலோகத்துக்கு போற. அங்கே சொர்க்கலோகத்தை அனுபவிச்சு அங்கே பலங்கள்லாம் அனுபவிச்சு க்ஷீடே புண்ணிய மத்தியலோகம் விஜந்தி, அந்த லோகத்துல பலம் குறைஞ்சதுமே இங்க இங்க எந்தெந்த புண்ணியம் பண்ணினால அந்த புண்ணியனுடைய பலமானது குறைஞ்சதுமே மறுபடியும் மனுஷ லோகத்துக்கு வந்துடுறா. இது கதின்னு ஜீவனுடைய கதி. ஜீவன் மரணானந்தரம் பொண்ணு யமலோகத்துக்கு போறார், அவ பாவிகள் அல்லது புண்ணியம் பண்ணினவாள்ல உபாசனாதி மந்திரோபாசனங்கள்ல பண்ணின மகான்கள் அந்த தீட்சா பிரபாவத்தினால சொர்க்கலோகத்துக்கு அது பிரம்மலோகத்துக்கு போறா. கர்மாக்கள்லாம் பண்ணினவாள்ல சொர்க்கலோகத்துக்கு போறா. சொர்க்கலோகத்துக்கு போறவா திரும்பி வந்துடுறா. பிரம்மலோகத்துக்கு போறவா வேதாந்த வாசனை இருந்தால் அங்கிருந்து அப்படியே முக்தி அடைஞ்சிருவா, மறுபடியும் எங்கேயும் பிறக்கிறது இல்லை. அப்படி வேதாந்த வாசனை இல்லாதவா மறுபடியும் அடுத்த கல்பத்துல பிறக்கிறா. இது ஜீவ கதின்னு. ஆனா இங்கேயே பிரம்ம ஜானம் வந்துருதுன்னு வச்சுங்களேன், வேதாந்த வாசிச்சுட்டே இருக்கு, சுத்தமான மனசு இருக்கு, ஒரு நாளைக்கு இங்கேயே மோட்சம் வந்தாச்சு, ஜீவன் முக்தி வந்தாச்சு, அவன் எங்கேயும் இந்த குத்து வழக்கானது என்ன ஆயிடுதுன்னா அந்த திரு நுனியில இருக்கக்கூடியதான ஜுவாலையாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதற்குள்ளேயே அடங்கி அதற்குள்ளேயே எப்படி போயிடுறதோ அதே போல இந்த பிராணமானது அதற்குள்ளேயே ஒண்ணு அத்திர பிரம்ம சமஸ்கிருதே விமுக்த விமுச்சதே அப்படி எல்லாம் சொல்றது. இப்படி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், ஒண்ணு சில பேர் நரக்க லோகத்துக்கு போற, சில பேர் புண்ணிய லோகத்துக்கு போற, சில பேர் பிரம்ம லோகத்துக்கு போற, சில பேர் இங்கேயே முக்தி அடைஞ்சவா இங்கேயே பகவானோட ஒண்ணா போயிடுறா. இப்படி பல கதிகள் இருக்கும் பொழுது பகவான் ஈரணா இருவன்ற வீரா விவிதாக சம்சாரிடாம் கதி, பலவிதமான கதிகள். எப்படி இவளுக்கு ஸ்வர்க லோகத்துக்கு போறதோ அல்லது பிரம்மலோகத்துக்கு போறதோ அல்லது நரகத்துக்கு லோகத்துக்கு போறதோ இப்படிப்பட்டதான இந்த கதிகளை முக்தி பிரதானேன அந்தி, அவளுக்கு முக்தியை கொடுத்துட்டு இனிமேல எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே பிரம்மத்தோட சேர்ந்திருக்கோ அப்படிங்கிறார். ஆகையால் மறுபிறவி இல்லாத நிலையை கொடுக்கிறார். ஆகையால் பகவான் பேர் வீரா. அதுக்கப்புறம் ரக்ஷணா தத்துவம் குணம் அதிஷ்டாய ஜெகத்ரயம் ரக்ஷன்னு ரக்ஷடா. தத்துவ குணத்தை தியானம் பண்றவாளுக்கெல்லாம் அதிகமாக ஆக்கிற. நம்ம மனசுல 3 குணம் இருக்க, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ. இந்த சத்வரஜ தமோ குணங்கள் நமக்கு இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம், எப்பொழுது சத்துவகுணம் அதிகமா இருக்கோ அப்பொழுது நமக்கு ஞானம் உண்டாகும், ஏதாவது வாசிட்டு இல்ல சுகம் உண்டாகும். பாருங்க சில சமயத்துல ஒண்ணும் இல்லை, மனசு நிம்மதியா தெளிவா இருக்கும், ஒரு காரியமும் பண்ண வேண்டாம், வெறுமன தெளிவா ஆனந்தமா இருக்கு. இன்னும் சில சமயத்துல இது அதை பண்ணணுமே இதை பண்ணணும், ஒன்றும் பண்ணலையே, வாழ்நாள் முழுக்க இப்படியே போயிட்டே இருக்கே, டைமே இல்லையே, ஒரே கவலை. என்ன சார் பண்ணணும்னு வீடை டெஸ்ட் பண்ணி 1 மாசமாச்சு, எழுது பண்ணினா போகும், வெறுமனை உட்கார்ந்துட்டா பண்ணல 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 கவலைப்பட்டா எந்த காரியமும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருந்தா ஆகும். ஆனா மனுஷன் பண்ணலையே, அது பண்ணல இது பண்ணல, ஃபேன் தொடக்கல, லைட் தொடக்கல, பாத்திரத்தை எடுத்து வைக்கல, புத்தகத்தை எங்க விட்டு பார்க்கல, போட்டது போட்ட மாதிரி இப்படியே கலந்துட்டே இருப்பான். ஆனா இந்த கதண்டே இருக்க எழுது பண்ணலாமா, நீ ஒரு காரியமா இருந்தாலும் இல்லையோ நடக்க. இது ரஜோகுணம். ரஜோகுணம் மனசுல இருந்தா இப்படி நடக்கும், கோபம் வரும், 4 பேர் அதட்டிட்டு இருப்பான். இதை விட இன்னொரு குணம் தமாஷான குணம், தாமச குணம். அது என்ன சின்ன போட்டது போட்டது யாராவது சரி பண்ணிட்டு போய் தூங்கும் அப்படிங்கிறான். இவள் தெரியும் இவ்வளவு கட்டவருக்கு இதை பண்ணல இல்ல, சரி தூங்குங்கிறான். இப்படி இது நமக்கே அப்பப்ப வரும், எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல எல்லாத்தையும் பண்ணணும் தோணும், இல்ல மனசாந்தியா இருக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்துல மனசுக்கு தூக்கம் போர் அடிக்கிறதுங்கிறான். போர் எப்படி அடிச்சது சொல்றான், சின்ன குழந்தை போர் அடிக்கிறதுங்கிறான். என்னதுல போர் அடிக்கிறது எதுன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. ஆனா இந்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க வார்த்தை. இது என்ன, தமோ குணத்தினுடைய அடையாளம். மனசுல எதையும் செய்யணும் எனக்கூடியதான தோற்றம் இல்லாததான நிலை, அதான் போர் அடிக்கிறது. உற்சாகம் இல்லாததான நிலை. இப்படிப்பட்டதான இந்த சத்துவ குணம் ரஜோகுணம் தமோ குணம் இந்த மனசுல இருக்க, இவைகளை பகவான் என்ன பண்ணிருக்காரு, பக்தர்களுக்கு சத்துவகுணத்தை உண்டாக்கி மேல் நோக்கி சத்துவகுணம் அதிட்டாய ஜெகத்ரயம் ரக்ஷன் இவளை காப்பாத்துறாரு. அதனால அவருக்கு ரக்ஷணா
ரட்சிக்கிறவர். அதனால ரட்சடகான்னு சொன்னா காப்பாத்துதல் எனக்கூடியதான செயல் இல்லை, காப்பாத்துபவர் அப்படின்னு இருக்கு. அதான் நந்தியாதி கணத்துல படிச்சிருக்கிறதுனால லியூட்டு பிரத்தியம் வந்து ரட்சணா, ரட்சகாங்கிற அர்த்தத்துல ரட்சணா, எல்லாரையும் காப்பாத்துபவர். எப்படி காப்பாத்துறாரு? உங்களை உங்க மனசுல புகுந்துட்டு அதுல நல்ல குணத்தை கொடுத்து அதை காப்பாத்துறார். ஆகையால் பகவான் ரட்சணா, வீரா, ரட்சண சந்தா, சந்தா சன்மார்க்கவர்த்தினா, சந்தா நல்ல வழியில இருக்கிறவன். எது சார் நல்ல வழி, எது கெட்ட வழி? வேதத்துல எது யார பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறவா. நாம் மட்டும் சௌக்கியமா இருந்தா போறாது, ஜனங்கள் எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் என்று கருதுறவா, எல்லோருக்கும் நன்மை உண்டாகணும் என்று நினைக்கிறவா வேணுங்கிற சந்தகான்னு. இந்த சந்தகான்னு சந்த் லோக் அப்படின்ட்டான் நார்த் இந்தியாவுக்கு பண்ணிடணும். சந்த் லோக் நம்ம ஊர்ல என்ன பண்ண சமுத்துட்டான். இந்த சத்துங்கிறத குழந்தை இதுல கொஞ்சம் நம்ம சமுத்து கண்ணா அப்படிங்கிறது. சமுத்து எங்க இருந்து சத்துங்கிற பதத்துல வந்து அப்படியே ஆயிடுது. அந்த ஊருக்கு போனா சந்த் லோகம். சந்தகான்னு என்ன அர்த்தம்? நல்லவா. பகவான் சொன்னதான நல்ல வழியில போயிட்டு இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். ஆகியால் சன்மார்க்கவர்த்தினா சந்தா தத்ரூபேட, அந்த ரூபத்தில் வித்யா வினய விருத்தையே தேவ வர்த்தந்தே. வித்யா வினய விருத்தை, அறியணும். அறிவு வந்தா மட்டும் போறாங்க. அறிவு ரொம்ப பேருக்கு இருக்கு, ஆனா அந்த அறிவானது அவளுடைய கேரக்டரை மாற்றணும், வினயத்தை கொடுக்கணும், ஹியூமிலிட்டியை கொடுக்கணும், அம்பலா இருக்கணும். ஏதோ நான் எழுத்து வாசிட்டு எனக்கும் சமானமா உண்டுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம நாட்டுல வாசிக்கக்கூடியவாள்லாம் என்ன 20 வருஷம் 25 வருஷம் கஷ்டப்பட்டு வாசிக்கிறா வேதங்களை, பிறகு அதனுடைய அர்த்தத்தை ஒரு 10 வருஷம் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் அது பிரகாரமா நடந்துக்கிறேன். அப்படி நடந்துக்கிறவா ரொம்ப யாரையும் வெய்ய மாட்டான், யாருடைய மனசும் புண்ணாகும் போது நினைக்க மாட்டான். அப்படி இருக்கிறவா, அது போல இருக்கிறவா சத்து ஜனங்கள். அவளை விருத்தி பண்றாளாம். தத்ரூபேண வித்யா வினய விருத்தையே தயேவ வர்த்ததே இது சந்தா. பிறகு ஜீவனா சர்வா பிரஜாக பிராணரூபேண ஜீவயன் ஜீவனா. நமக்குள்ள அவர் இருந்து கொண்டு நம்ம வாழும்படி பண்ணிட்டு, வெறும் மூச்சு காத்த உள்ளையும் வெளியிலையும் போனதுனால வாழல சார் மனுஷன். ந பிராணேன நா பானேன மத்யோ ஜீவதி கஷ்டனா இதரேணது ஜீவந்தி யஸ்மின்னேதா உபாஸ்ரிதம். வெறும் மூச்சு காத்து உள்ளையும் வெளியிலையும் போயிட்டே இருக்கிறதுனால வாழறானா? மரணானந்தரம் மூச்சு காத்த மிஷின்ல விட்டு எல்லாம் போயிட்டு வருமா? அவன் உயிரோட வாழ்றதுக்காக மிஷின் காமிக்கும், ஆனா அவர் எப்போ போயாச்சு. விவகாரம் என்ன? வெறும் ஒரு மிஷின்ல உள்ளவ ஏதோ குமிழ்கள் ஜல குமிழ்கள் வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். நிஜமா போறதுக்காக சரீரத்துல பிராணனை காப்பாத்தையாரு பகவான். அந்த பகவான் இருக்கும் பொழுது பிராணமும் அபாரமும் உள்ளையும் வழியிலையும் போயிட்டு இருக்கு. ஆகையா பிராணாபானங்கள்ல குடிச்சுண்டு நம்ம வாழும்படி சகாயம் பண்ணிட்டு இருக்கிறதுனா அதுக்கு ஜீவனா. ஜீவனம்னா வாழ்க்கைங்கிற அர்த்தம் இல்லை, இங்க வாழ்க்கையை தருபவர்ங்கிற அர்த்தத்துல ஜீவனா. ஆகையால் சர்வா பிரஜா பிராணரூபேண ஜீவயன் ஜீவனா. அதனால்தான் பகவானுடைய விபூதியில இந்த பிராணங்கிறது ஒரு விபூதி. பரியவஸ்திதா பரிதா சர்வதா விஸ்வம் வியாபிய அவஸ்திதா, எங்கும் இருக்கார். சில பேர் சொல்றா வைகுண்ட லோகத்துல பகவான் இருந்தாரு, ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது நீங்க கூப்பிட்டீங்கன்னா வைகுண்ட லோகத்துல வந்து வரணுமே, லேட் ஆகாதா என்ன சொல்றேன். கேள்வியில நல்லா கேட்பா, இதுக்கு பதில் சொல்லத்தான் தெரியல. அதனால பல தெய்வங்கள் இருந்தா அந்த தெய்வம் காப்பாத்துட்டுமே ஒரு தெய்வம் கை விட்டுருவார் சார் அப்படிங்கிற சொல்லலாம். இத்தர மதத்தால் நம்மளை பத்தி கேட்கலாம், ஆனா நம்ம மதத்தினுடைய தத்துவம் புரிஞ்சுக்கலாம். எங்க பரமாத்மா எங்க இருக்க? பரியவஸ்திதா, எங்கும் இருக்க. அவர் எந்த ஊர்ல இருந்து வர வேண்டாம், உண்மை இதயத்திலேயே இருக்க. நீங்க திரும்பி உள்நோக்கி பார்த்து கேட்கலையார அடுத்த க்ஷணம் உங்களை காப்பாத்துறார். ஆகையால் பகவானுக்கு வந்து எங்கேயும் கட்டம் இல்லை, உங்களை பத்தி தெரியும், எப்படி காப்பாற்றணும் தெரியும், என்ன கர்மா இருக்குன்னு தெரியும். அவரை வழிபட்டலையானா அப்பவே உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறார். ஆகையால் பகவான் எங்கிருந்தோ வர வேண்டாம். திரௌபதியுமா உடம்புல இருந்து வஸ்திரத்தை இழுத்துட்டு இருக்கா துஷாசனம். ஏ கிருஷ்ணா துவாரகாவாசின்னு கூப்பிட்டா, துவாரகையில இருக்கிற கிருஷ்ணனே காப்பாத்துன்ட்டு. ஏன் துவாரகையில இருந்து இங்க வந்து காப்பாத்துறதுன்னா மானம் போயிடும். ஆனா போன பிறகு நீங்க வந்து என்ன பண்ணிருக்கா? ஆனா போறதுக்கு மட்டும் வரணும்னா ஹே கிருஷ்ணா துவாரகாவாசி கிருஷ்ணஞ்ச விஷ்ணுஞ்ச நரம் ஹரிஞ்ச
பிராணாய விக்ரோஷதி யஜ்ஞசேனி அப்படி கதறினாடா. அடுத்த க்ஷணம் பகவான் என்ன பண்ணார், துர்சாசன் பாட்டுக்கு இழுத்துட்டே இருக்கார், படகு பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. எப்படி சார் பண்ணீங்கன்னா, எந்த தரையில நேசா யாருக்கு தெரியும், பகவானுக்கு எழுதும். உபாதான காரணம் நையாயிக்கன் வந்தான். அந்த படகுக்கு உபாதான காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன, எப்படி நெய்யப்பட்டது, எந்த தரையில ஹேண்ட்லூமா பவர்லூமா, யாருக்கு ஒன்னும் எதையும் பேசவே முடியாது. மாயினால அத்தனையும் அதே மாதிரி பகவான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் நினைக்காதுங்க, எங்கும் இருக்கார். உங்களுக்குள்ளேயும் இருக்கார், வெளியும். சபாக்கியோக்கியதா அந்தர்பகிஷ்ட தர்வம் யாப்பியநாராயணஸ்திதா உள்ளும் புறமும் எங்கும் வாழ்ந்திருக்கார், எங்கும் இருந்து கொண்டிருக்கார். கண்ணுக்கு தெரியல நமக்கு. ஏன் தெரியல? காத்து இருக்கு தெரியறதா, இடவெளி இருக்கு தெரியறதா, இருந்தா தெரியணும்னு நிர்பந்தம் உண்டோ? எல்லாருடைய மனசுலயும் புண்ணிய பாபம் இருக்கு, நம்ம மனசுல புண்ணிய பாபம் நமக்கு தெரிகிறதா? ஆகையால் எங்கும் பகவான் இருக்க, அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணா உங்களை காப்பாற்றுவார். ஆகையால் பகவானுக்கு என்ன பேர் சார்? பர்யவஸ்திதா பரிதா சர்வதா விஸ்வம் வியாபிய அவஸ்திதா இது பர்யவஸ்திதா. இப்படி உத்தாரணோ துஷ்கிருதியா புண்ணியோ துஷ்வப்ரநாசனः தீரः ரக்ஷணஸ்கந்தः ஜீவன பர்யவஸ்திதா நாம வரைக்கும் வச்சு அடுத்தது அனந்தரூபோ அனந்தஸ்ரீஹி जितमन्युर्भयावहः चतुरश्री गभीरात्मा विदिशो व्यादिशो दिशः அப்படிங்கிற ராமக்கள் இத அடுத்து